ஹாய் கேஸ் வியூவர்ஸ், வாங்க புடலங்காய் ரிங்ஸ் எப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யறதுன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், கொஞ்சமாக 65 மசாலாவும், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலையே லைட்டாக தண்ணி தெளிங்க வியூவர்ஸ். இதில் நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, ஏன்னா புடலங்காய் நீர்க்காய் அதிலே தண்ணி வரும். ஸோ மாவை நல்லா கட்டியாக பிசைஞ்சிட்டுக்கோங்க. மாவை நல்லா திக்காக கலரி விட்டுட்டு தண்ணி லைட்டாக சேர்த்து நல்லா திக்காக கலந்து எடுத்துட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ரிங் ஷேப்பில் புடலங்காயை, அதை மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் வியூவர்ஸ். எண்ணெய் நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நம்மளுடைய ஃப்ரை பண்ணும்போது ஆயில் அப்சர்வ் பண்ணாமல் நம்ம ரிங்ஸ்லாம் வரும். ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய ரிங்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீர்க்காய் அப்படின்றதுனால புடலங்காயை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நுரையாக தான் வியூவர்ஸ் எண்ணெய்லாம் வரும். அந்த நுரை அடங்குற வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ரிங்ஸ் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கலரி விடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நம்ம ரிங்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வந்ததும் நீங்கள் அதை வெளியே எடுத்துடலாம் வியூவர்ஸ். ரிமைனிங் இருக்க ரிங்ஸை நம்ம செகண்ட் பேட்சாக ஃப்ரை பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஆயில் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகணும் திரும்பவும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பேட்சை எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அப்புறமா நீங்கள் ரிமைனிங் இருக்கிறத போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க வியூவர்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் இருக்க பேட்சும் போட்டாச்சு. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா எண்ணெய் நுரையாக வந்துச்சு. இப்போ நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கி தெளிவாக இருக்குது எண்ணெய். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். செகண்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட் பேட்சை ஃப்ரை பண்ணுறீங்கள்ல, அப்படி பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் ஆயில் நிறைய அப்சர்வ் பண்ணாமல் இருக்கும் வியூவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது 2 தடவை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம ரிங்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக கடையில் வைக்கிற ஆனியன் ரிங்ஸ் மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் தான், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை இதில் பொரித்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். சேர்த்து கருவேப்பிலை உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ரிங்ஸ்லாம் செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எல்லா ரிங்ஸையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது தெரியும். பவுலில் போடும்போதே ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும் அந்த கிறிஸ்பினஸ்னால. அவ்வளோதான் வியூவர்ஸ், இதை